அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் கப்பர்நாகுமுக்கு சென்றார்கள். ஓய்வு நாளில் அவர் தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவர், நாசரேத்து இயேசுவே, உமக்கு எங்களிடம் என்ன வேலை? எங்களை ஒழிக்கவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தூயவர் என்று கத்தினார். இயேசு அதனை அதட்டி, வாயை மூடு, இவரிடமிருந்து வெளியே போ என்றார். அப்பொழுது அந்த தீய ஆவி அவரை அலக்கழித்து உரக்க கூச்சலிட்டு அவரிடமிருந்து வெளியேறியது. இதை கண்ட அனைவரும் வியப்படைந்து, இது என்ன? இது ஒரு புதிய போதனையாய் இருக்கிறதே. அதிகாரத்தோடு தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். அவரை பற்றிய செய்தி கலிலேயா நாட்டின் சுற்றுப்புறமெங்கும் உடனே பரவியது.